வணக்கம் நண்பர்களே. பொதுவாக பார்த்திங்கன்னா, எப்போவும் ரெகுலராக வேலை 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 தொடர்ந்து ஒரே மாதிரி ரொட்டீனை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுடைய உடல்நிலை கெடும். உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு வரும். நீங்கள் பார்த்திங்கன்னா, மனநிலையிலையும் உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படும். உங்களுடைய முன்னேற்றமும் குறையும் அப்படின்னு நியூரோ சயின்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் சொல்கிறாங்க. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, உங்களுடைய நியூரான்ஸ் நல்ல புதுப்பிக்கப்படணும், உங்களுடைய நியூரான்ஸோட வளர்ச்சி நல்லா இருக்கணும் அப்படின்னா, புதிய நபர்களை நீங்கள் சந்திக்கணும், புதிய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், புதிய இடங்களுக்கு போகணும். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சொல்லி அறிஞர்கள் சொல்கிறாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா, ரொம்ப பேருக்கு நேரம் இல்லைன்றது ஒரு வழக்கமாக இருக்கும். நேரத்தை நீங்கள் தான் உருவாக்கிக்கிறணும். உதாரணமாக பார்த்திங்கன்னா, ஒரு கதை சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஊரில் பார்த்திங்கன்னா, ஆனந்தமான மாளிகை அப்படின்னு ஒரு ஆனந்த மாளிகை இருக்குது. அங்கே எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்காங்க. அப்போது ஒரு பையன் அப்பாட்ட கேட்குறாரு, அங்கே மட்டும் எப்படி மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னு. போய் பார்த்துட்டு வான்னு சொல்கிறாங்க. அவர் அங்கே மாளிகைக்கு போனோன்னே அவருக்கு ஒரு சின்ன டாஸ்க் கொடுக்குறாங்க. ஒரு கிண்ணம் நிறையா எண்ணெயை நிரப்பி இந்த அரண்மனையோட உள்பக்கத்தை போய் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு இங்கே சேரணும்ப்பா, எண்ணெய் கொட்டிடக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. உடனே அவர் போகிறாரு. அந்த எண்ணெய் மேலே ரொம்ப கவனமாக ஒரு சொட்டு ட்ராப் சிந்தாமல் அந்த அரண்மனையோட உள்பகுதி முழுதும் சுற்றி ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வந்துடுறாரு. அப்போ அந்த ஆனந்த மாளிகையோட தலைவர் கேட்குறாரு, ஐயா போனீங்களே, போகிற வழியில் பார்த்திங்கன்னா எகிப்திய ஓவியங்கள் இருந்துச்சு பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க. அடுத்து அழகிய இசைக்கருவிகள் இருந்தது பார்த்தீங்களா? இல்லைங்க. பல நறுமண மலர்கள் உள்ள தோட்டம் இருந்தது பார்த்தீங்களா? இல்லைங்க. இந்த மாதிரி இன்னும் அங்கே பல விஷயம் இருக்குப்பா, அதெல்லாம் நல்லா பார்த்துட்டு வா அப்படின்னு திரும்ப எண்ணெய் கிணத்து எடுத்து அனுப்பிச்சி விட்றாங்க. திரும்ப அவர் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வர்றாரு. எண்ணெய் பூரா பாதி கொட்டியிருக்கு. அப்போ சொல்கிறாரு, தம்பி, இந்த மாதிரி எண்ணெயும் கொட்டக்கூடாது, அங்கே உள்ள எல்லா விஷயத்தையும் நீ பார்த்துட்டு வரணும். ரெண்டாவது ரவுண்டு போனப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன்னு சொல்கிறாரு. ஆனால் எண்ணெயை கொட்டிட்டார். அப்போ எண்ணெயும் கொட்டாமல் இருக்கணும், எல்லா விஷயத்தையும் நீ பார்க்கணும்ப்பா, அதுதான் வாழ்க்கை. அதனால் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஓய்வுகளை தாராளமாக எடுங்க. அப்பப்போ ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா பார்த்திங்கன்னா நேரமில்லைன்ற அந்த மேட்ரிக்ஸில் சிக்க வைக்கிறது தான் இலுமினாட்டிஸோட ஒர்க்கே. அதனால் அதுலேருந்து நீங்கள் ரிலீஃப் ஆகி வெளியில் வரணும் அப்படின்னா, அந்த மேட்ரிக்ஸை நீங்கள் பிரேக் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேரத்தை உருவாக்கிக்கிறணும். அதான் சொல்லுவாங்க, நேரம் இல்லாத பணம் பிரயோஜனமே இல்லை, பணம் இல்லாத நேரம் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. அதனால் நேரமும் பணமும் வச்சுருக்கவன் தான் உண்மையான பணக்காரன்னு சொல்லுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுடைய பிரெயின் நல்லா செயல்படுறதுக்கு, உங்களுடைய ஹெல்த் நல்லா மேம்படுறதுக்கு, நீங்கள் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்தீங்கன்னா, நீங்கள் நல்லா இருக்கீங்களோ இல்லையோ உங்களை சுற்றி உள்ளவங்க நிம்மதியாக இருப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால தான் குடும்பத்தில் உள்ள பல பேர் மேலே பார்த்திங்கன்னா அந்த டென்ஷனை பாய்ச்சுறாங்க. நண்பர்கள் மேலே, சமுதாயத்து மேலே இது பண்ணி அவங்க சமுதாயத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய மனிதர்கள் ரொம்ப பேர் உருவாகிறாங்க. அதனால் உங்களுக்கு தெரிஞ்சவங்களெல்லாம் ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ் பண்ணி வண்டி ஏற்றி விடுங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த சமுதாயம் நல்லா மாறும். அலை என்னைக்கு ஓய்கிறது, கடலில் என்னைக்கு இறங்கி குளிக்க போகிறது, ஒரு நிமிஷம் யோசிங்க, புரியும். ஓகே, தேங்க்யூ.